சமீப காலங்களில் எங்கே பார்த்தாலும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது நாம் பார்த்து வருகிறோம். மனித குலத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்று கேட்டபோது பெரும்பாலான விஞ்ஞானிகள் சொன்னது சுற்றுச்சூழல் பிரச்சனை தான். அந்த சுற்றுச்சூழலில் கூட புவி வெப்பமடைதல், அதாவது பூமி சூடேற்றம், வெயில் அதிகரித்தான், இதுதான் முக்கியமான பிரச்சனை என்று விஞ்ஞானிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. எப்போது தொழில் புரட்சி ஏற்பட்டு நாம் கரியையும் பெட்ரோலையும் அதிகமாக பயன்படுத்த தொடங்கினோமோ அன்றிலே இருந்து இந்த பிரச்சனை தொடங்கி இன்று பூதாகரமாக வெடித்திருக்கிறது. முன்பெல்லாம் கோடைக்காலம் வந்தாலே அதிகமான வெப்பம் எங்கே என்றால் வேலூரை மட்டும்தான் நாம் பார்ப்போம். 100, 120, 110 என்று போகும். ஆனால் நேற்று கூட பார்த்தீர்களான தமிழ்நாட்டிலே 15 இடங்களிலே 106, 107 என்ற அளவுக்கு எகிரி இருக்கிறது. இதற்கு என்ன முக்கியமான காரணம் என்றால் காற்றிலே கரியமில வாயுடைய அளவு அதிகரிப்பதுதான். அதற்கு முக்கியமான காரணம் நாம் புதைப்பொருள் எரிவாயுக்கள், எரிபொருட்கள் பயன்படுத்துவதுதான். அதை எப்படியெல்லாம் குறைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மால் இந்த புவி சூடேற்றத்தை நெடுங்காலத்திலே செய்து வந்தோமானால் கட்டுப்படுத்த முடியும், நிறுத்த முடியாது. இப்போது கூட விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பம் 1.6 டிகிரியாவது குறைந்தது, அதிகபட்சமாக 4 டிகிரி வரையில் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மிகவும் அபாயகரமான அளவு. ஏனென்றால் ஒரு அரை டிகிரி வெப்பம் அதிகரித்தால் கூட தனி சூடேறிவிடும், நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு அரிதாகிவிடும். அதே போல நமக்கும் அந்த வெப்பமானது நம்முடைய வாழ்க்கை சூழலையே நாசமாக்கிவிடும். இப்போது கூட பாருங்கள், நம்மால் எளிதாக காலையிலே 8 மணிக்கு மேல் வெளியே வர முடியவில்லை. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் நான் முன்பே குறிப்பதைப் போல கரியமில வாயுவினுடைய அளவு காற்றிலே அதிகரிப்பது. அதற்கு முக்கியமான காரணம் நாம் ஆற்றல் வளங்களை பயன்படுத்துவது, அதிலும் குறிப்பாக மின்சாரத்தை பயன்படுத்துவது. எவ்வளவு நாம் மின்சார பயன்பாட்டை வீடுகளிலே குறைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பின்னத்திலே கரி பயன்படுத்துவதையும் பெட்ரோலியம் பயன்படுத்துவதையும் கட்டுப்படுத்த